வெல்கம் டு மார்க்கெட்டிங் வித் விஜய். ஸோ இன்னைக்கு சர்ச் கன்சோல் ஃபர்ஸ்ட் எப்படி செட்டப் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ சர்ச் கன்சோல் போய்க்கோங்க, search.google.com/search console அதுக்கு போய்க்கோங்க. போயிட்டு ஸ்டார்ட் நவ் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களோட டொமைனை வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஸோ உங்களோட டொமைனை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ வெரிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு அது வந்து க்ளவுட்ஃப்ளவரில் இன்ஸ்டால் பண்ணுறதும் NADNS ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ நம்ம டிபிக்கலாக க்ளவுட்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம், பட் நம்ம NADNS ப்ரொவைடர் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ எந்த ஆப்ஷன்ஸ்னாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம NADNS ப்ரொவைடர் செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் டைப்பில் வந்து TXT CNAME இருக்கும். ஸோ TXT வந்து ரெக்கமெண்ட் ஃபார்வர்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு TXT ரெக்கார்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அது காப்பி ஆகிடுச்சு. இப்போது காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம க்ளவுட்ஃப்ளவர் DNS யூஸ் பண்ணாலும் அதில் போகிறோம். நீங்கள் DNS யூஸ் பண்ணணும், அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ளவுட்ஃப்ளவரில் போயிட்டு DNS செலக்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட DNS ப்ரொவைடர் இது பண்ணிக்கலாம். போயிட்டு ஆட் ரெக்கார்ட் கொடுத்துருங்க. ஆட் ரெக்கார்ட் கொடுத்துட்டு TXT செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே காப்பி பண்ண அந்த கோடை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ வெரிஃபை ஆகிடும். ஸோ உங்களோட ஓனர்ஷிப் வெரிஃபை ஆகிடும். ஸோ உங்கள் சர்ச் கன்சோல் வந்து ஆக்டிவாக ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு சர்ச் கன்சோல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு, ரேங்க் பண்ணுறதுக்கு, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கிளிக்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே இதில் பார்க்க முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் போய் ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்டாரிக்கல் டிராஃபிக் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது 3 months, 24 hours, 7 days, 28 days, 3 months டிராஃபிக் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து டேட் ரேஞ்சும் செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமாகவும் டேட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 12 months செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, அதாவது டிராஃபிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் நாட் ஒன்லி தட், உங்களோட குவெரீஸ்னால் என்ன, அந்த குவெரீஸ் வந்து எவ்வளோ கிளிக்ஸ், எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் இருக்குதுன்றதை பார்த்துக்கலாம். நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் இருந்து எந்த குவெரீஸ்க்கு அதிகமான கிளிக்ஸும் அதிகமான இம்ப்ரெஷன்ஸும் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. ஸோ இதை யூஸ் பண்ணி அதிகமாக கிளிக்ஸ் வர்றதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக கிளிக்ஸ் வர குவெரீஸுக்கு வந்து நீங்கள் உங்களோட SEO வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேட்டாவை நீங்கள் ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் கிளிக்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும் பார்த்துக்கலாம். நிறைய இம்ப்ரெஷன்ஸும் கிளிக்ஸு கம்மியாக இருக்குன்னா அவங்களோட கிளிக் த்ரூ ரேட்டை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு 500 வரைக்கும் குவெரிஸ் வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேஜஸ் பார்த்துக்கலாம், எந்த பேஜஸ்க்கு அதிகமான டிராஃபிக் வருதுன்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு வந்து 3 lakh மேலே இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் கிளிக்ஸ் வந்துருக்கு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்சர்வேஷன். அண்ட் 3 lakh இம்ப்ரெஷன் வந்து நியர்லி 2000 கிளிக்ஸாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. பட் கன்வர்ஷன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்குது. தம்ப் ரூல் என்னன்னா, அட்லீஸ்ட் 2 கிளிக் த்ரூ ரேட் வந்து 2க்கு கம்மியாக இருக்கக்கூடாது, 2க்கு மேலே இருக்கணும். ஸோ 2க்கு கம்மியாக இருக்குன்னா டெஃபினெட்லி தேர் இஸ் சம்திங் லேக்கிங் இன் யுவர் கன்வர்ஷன். உங்களோட ஃபனலில் வந்து சம்திங் இஸ் லேக்கிங். ஸோ அண்ட் தென் நீங்கள் இந்த டேட்டாவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் டீமும் ஷேர் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ், டிவைஸ் வைஸ் எல்லாமே கொடுத்துரும். அண்ட் நம்ம சர்ச் அப்பீரியன்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் இந்த சர்ச் அப்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவே வந்து உங்களோட கிளிக் த்ரூ ரேட்டை கொடுத்துரும். எவ்வளோ கிளிக்ஸு எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ்ன்றது கிளிக் த்ரூ ரேட்டை கொடுத்துரும். ஸோ
பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து 2க்கு கம்மியாக இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 லேக்குக்கு 2000 கிளிக்ஸ் தான் வந்திருக்கேன். ஸோ 0.5னா வெரி ஹை பாசிபிலிட்டி ஃபார் க்ரோத் இருக்குது. அண்ட் கண்ட்ரி வைஸாகவும் நீங்கள் உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் டிராஃபிக் வந்திருக்கு, எந்த டிவைஸ் வந்து அதிகமாக டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிள் தம் ரூல் என்னென்னா, இப்போ இனிமே மொபைல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மொபைலில் வந்து அதிகமான கிளிக்ஸ் வருதுன்னா அவங்களோட வெப்சைட் வந்து மொபைல் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் சர்ச் அப்பியரன்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குது, இந்த ஸ்பெசிஃபிக் வெப்சைட் வந்து ப்ராடக்ட் ஸ்னிப்பெட்ஸ் வந்து அதிகமான சர்ச் அப்பியரன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்டென்ட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட சர்ச் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட கஸ்டமர்ஸோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நீங்கள் சர்ச் கன்சோலில் போய் ஒரு ஸ்பெசிஃபிக் யூஆர்எல் போட்டு அது ப்ராப்பராக இண்டெக்ஸ் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் வந்து கரெக்டாக இண்டெக்ஸ் ஆகிருக்குது. சப்போஸ் இண்டெக்ஸ் ஆகலைன்னா நீங்கள் அந்த ரிக்வஸ்ட் இண்டெக்ஸிங் ஆப்ஷன் கொடுத்து இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கோயிங் பேக் டு பேஜஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓவராலாக உங்களோட வெப்சைட்டில் வந்து சப்மிட் பண்ணதில் எவ்வளோ இண்டெக்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இண்டெக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 25, 28 இண்டெக்ஸ் ஆகிருக்கு, 75 இண்டெக்ஸ் ஆகலை. அது ஏன் இண்டெக்ஸ் ஆகலைன்றது கீழே டீட்டெயில் ஒர்க் பண்ணிடுவாங்க. இதை அப்சர்வ் பண்ணி நீங்கள் சரி பண்ணுறதா நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக வந்து என்ன ரீசன்றது சொல்லிடும். அண்ட் அதுக்குள்ளே போய் நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட சைட் மேப் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு இதுதான் பர்ஃபெக்டான ஐடியா. இங்கே சைட் மேப்ஸ் இண்டெக்ஸிங்னா சைட் மேப்ஸில் போய் உங்கள் சைட் மேப்பை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சப்மிட் பண்ண சைட் மேப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இண்டெக்ஸ் ஆயிடுச்சா இல்லை ஆகலைன்னு பார்த்துக்கலாம். ஒரு சைட் மேப்பை வச்சு தான் கூகுளுக்கு வந்து உங்களோட வெப்சைட்டோட ஃபுல் பாத்வே தெரியும். ஸோ அண்ட் ரிமூவல்ஸில் போய் நீங்கள் வந்து எந்தெந்த யூஆர்எல்ஸ்னால் வந்து இண்டெக்ஸிங் வந்து ரிமூவ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். அதை டெம்பரரியாகவும் கொடுத்துக்கலாம். அண்ட் அவுட்டேட் கண்டென்ட்டையும் அதை வந்து நீங்கள் அவுட்டேட் கண்டென்ட்ன்றதை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் சேஃப் ஃபில்டரிங்க்கும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபர்தராக எனக்கு டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அண்ட் கோர் வெப் வைட்டல்ஸ். ஸோ எப்படி வந்து உங்களோட சைட் வந்து ஆப்டிமைஸ் ஆகிருக்கு, டெக்னிக்கலாக என்ன இஷ்யூஸ் இருக்குது, டெக்னிக்கலாக உங்கள் சைட்டை வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் கோர் வெப் வைட்டல்ஸ்க்கு ஒரு இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டரு. அண்ட் எல்சிபின்றதை உங்களோட ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லுது ஆக்சுவலி. ஸோ எல்சிபி வந்து ரொம்ப 2 செகண்ட்ஸுக்கு கம்மியாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் இருக்கிற வேலிடேட் ஃபிக்ஸ் பட்டன் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் இதுலேயே டீட்டெயில் ஒர்க் பண்ணிடும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றது. அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து HTTPS-ஆக இருக்கணும் நம்ம சைட்டில் எல்லா யூஆர்எல்ஸும். ஸோ அதை வந்து இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். And then ஸோ நம்ம இந்த சைட்டில் வந்து ஷாப்பிங் ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே வேலிடாக இருக்குது, 3 ப்ராடக்ட்ஸாக இருக்குது. அண்ட் உங்கள் வெப்சைட் அக்கௌண்ட் வந்து இங்கே ஷாப்பிங் டேப் லிஸ்டிங்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட் சென்டர் அக்கௌண்ட் அண்ட் கனெக்ட் பண்ணுறது நம்ம உள்ள வீடியோவில் பார்ப்போம். அண்ட் பிரெட் கிரம்ஸ் வந்து ரொம்ப பார்த்து வைக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பிரெட் கிரம்ஸ் மூலமாக உங்கள் சைட்டோட நேவிகேஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதோட இஷ்யூஸ் அண்ட் சப்மிஷன்ஸ் வந்து கிளியராக பார்த்துக்கலாம். எல்லாமே வேலிடாக இருக்கா, ரிவ்யூ ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் வேலிடாக இருக்கா, அண்ட் நம்ம கொடுத்துருக்குற வீடியோஸ் எல்லாம் ப்ராப்பராக இண்டெக்ஸ் ஆகிருக்கா எல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் சைட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்களோட லிங்க்ஸில் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்டர்னல் லிங்க்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் உங்களோட சைட்டில் எதுவும் மேனுவல் ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்காங்கன்னா கூகுள் வந்து உங்கள் சைட்டில் வந்து எதுவும் மேனுவல் ஆக்ஷன்ஸ் செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதாவது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ மேனுவல் ஆக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் கண்டிப்பாக இருக்கும். மேனுவல் ஆக்ஷன்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி கான். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் அது ரீகால் பண்ணுறது, பண்ண முடியாத இல்லை. அண்ட் கம்மிங் பேக் டு லிங்க்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து அதிகமாக லிங்க்டான பேஜஸ், இன்டர்னல் லிங்க்ஸ் எத்தனை இருக்குது, எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எத்தனை இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் லிங்க்ஸ் கம்மியாக இருக்கிற பேஜஸில் டெஃபினட்டாக மினிமம் ஒரு 2 to 3 லிங்க்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ இங்கே செட்டிங்ஸில் வந்து நீங்கள்
பார்த்துக்கலாம். நீங்கள் யூசர்ஸ் அடிஷ்னல் யூசர்ஸ் ஆட் பண்ணுறதுலாம் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட robots.txt க்ராலிங் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். robots.txt பற்றி தனியாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த ஃபைல் வந்து ப்ராப்பராக ஃபெச் ஆகிருக்கான். அந்த robots.txt ஃபைல் வந்து அவங்க சைட்டில் இதெல்லாம் நீங்கள் கூகுள் க்ரால் பண்ணணும், க்ரால் பண்ணக்கூடாது எல்லாமே சொல்லும். ஸோ அண்ட் நம்மளோட க்ரால் பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு எல்லாமே இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு க்ரால் பட்ஜெட் இருக்கும். ஸோ அதில் வந்து எதுவும் இஷ்யூஸ் இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கலாம். These are all very important basic information you can get for free using Search Console. It's a very valuable tool, indispensable tool. கண்டிப்பாக அது வேணும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு சைட் வச்சுக்கிங்கன்னா இது கண்டிப்பாக இல்லாமல் பண்ணக்கூடாது. It's completely free also. So அதை டெஃபினட்டாக கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். And let's meet again in future videos also.